பாலகர்ஷினி வந்து என்னோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தினேஷ். அவன் பொண்ணு எங்கள் பொண்ணு மாதிரி தான். பாலகர்ஷினிக்கு வந்து வைஷான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு சொல்லி நாங்கள் காமனாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம். நாங்கள் வந்து இவளை வந்து வைஷான் கேர்ள் தான் கூப்பிடுவோம். எல்லாத்துக்குமே பெருமை சேர்த்திருக்கா. அப்படி அந்த உலகத்துக்கு மட்டும் பெருமை கிடையாது, இந்த நாட்டுக்கும் பெருமை, கோயம்புத்தூர் வாழ் மக்களுக்கும் பெருமை, அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பெருமை. இது சின்ன வயசுல இந்த பாப்பாவை நான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப அட்மையர் பண்ண பாப்பா. ஏன்னா நான் என் பொண்ணு மாதிரி பார்ப்பேன் நான் அவளையும். சின்ன வயசுலேருந்து அவள் எடுக்கிற எஃபர்ட்ஸு, அவங்க அப்பா அவங்க அம்மா மார்னிங் ஆனால் ஒரு 5 மணிக்கு 4:30 மணிக்கெலாம் அந்த கிளாஸ்க்கு அனுப்புவாங்க. அந்த ஸ்கூல் டைம் எல்லாம் பிரேக் பண்ணாமல் அந்த அளவுக்கு ரொம்ப டெடிக்கேஷனாக இருப்பாங்க. இந்த அளவுக்கு நான் நிறைய டைம் சொல்லுவேன், ஏன் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறேங்களோ நான் அப்பப்போ சொல்லுவேன். நான் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணு, ஸ்போர்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவேன். நான் இல்லை அங்கிள், நான் வந்து பெருசாக பண்ணணும், நேஷனல் ஃபிளாக் வந்து என்னோட மாரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்போ அன்னிலேருந்து நானும் அவளுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இன்னைக்கு வந்து இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சைனாவில் நடந்திருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் போன ஒரு மாதம் முன்னாடி கூட வேற என்ன கண்ட்ரினா ஜார்ஜியாவில் பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் வந்து வின் பண்ண. அப்படி உன்னி வந்து இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உன்னி பிரபலமாகி ஒலிம்பிக்ல கூட வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒலிம்பிக்ல வந்தால் கண்டிப்பாக இந்தியா மூலியமா நம்ம இந்த பொண்ணு வந்து இந்த கோல்டன் கேர்ள் வந்து கண்டிப்பாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்படி நோ வேர்ட்ஸ், அவ்வளோ பெருமையாக இருக்குது. நான் பெற்ற பொண்ணு மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், அவ்வளோ ஒரு எமோஷன்ஸ். அவங்க அம்மாவுக்கும் அவங்க தங்கச்சிக்கும் என் ஃப்ரெண்டு அவங்க அப்பாவுக்குலாம் ரொம்ப பெரிய மனசு. ஏன்னா ஒரு ஃபேமிலியில் இருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணும். அதாவது ஒரு வியாபாரம், ஒரு லைஃபு, ஒரு ஃபேமிலி, ஒரு எல்லாமே அதுக்கு மேலே ஒரு பங்கை வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து அர்ப்பணிச்சிருக்கிறான். அவன் டைம் ஆகட்டும், இன்னைக்கு வந்து பணம் கூட யாருன்னா கொடுத்துடலாம். அந்த டைம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பேரண்ட்ஸ் வந்து யார் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா காலையில் 4:30 மணிக்கு கொண்டு விட்டுட்டு அங்கேயே இருந்து பாப்பாவுக்கு டயட் ஃபுட்டு கொடுத்துட்டு அவங்களும் வந்து அந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டு அங்கே தண்ணி கிடைக்குதா, பால் கிடைக்குது, என்ன கிடைக்குது நமக்கும் தெரியாது. அங்கே என்ன இருக்கும், அதே மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி அங்கே என்ன கிடைச்சோ அதை வச்சு டைம் பாஸ் பண்ணி பிஸ்னஸையும் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து இந்த இவ்வளோ பெரிய க்ரோத் கொடுத்துருக்குறான். ஸோ வந்து ஆல்வேஸ் ஹர்ஷினிக்கு வந்து நாங்கள் எப்போவுமே கடமைப்பட்டிருக்கிறோம். ஆஸ் அ ஃப்ரெண்டு ஹர்ஷினிக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து அவள் ஒலிம்பிக் போகிறதாகட்டும் எதுக்கு போகிறதாகட்டும் சரி, நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக தான் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுவோம். அவங்க அப்பாவோட பர்டன் வந்து நாங்களும் ஷேர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.